வெனிசுலா அதிபர் மற்றும் அவரது மனைவி ஆகியோரை அமெரிக்க படைகள் கைது செய்து நாடு கடத்தியிருக்கிறார்கள். அவர்கள் வெனிசுலா நாட்டிலிருந்து அழைத்துச் செல்லப்பட்டதாகவும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். அது தொடர்பான காட்சியோடு அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, சற்று நேரத்திற்கு முன்பாக நாம் பார்த்தோம் வெனிசுலா மீது அமெரிக்கா தாக்குதல் அப்படின்னு. இப்போ தொடர்ந்து அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பினுடைய சமூக வலைதள பதிவையும் பார்க்கிறோம். என்ன நடந்தது? தலைநகர் கராகஸ் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலே அமெரிக்க படைகள் வெனிசுலாவில் தாக்குதல் நடத்திய நிலையில் வெனிசுலா அதிபர் மதுரோ மற்றும் அவரது மனைவி இருவருமே கைப்பற்றப்பட்டு வெனிசுலா நாட்டிலிருந்து வெளியே கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள் என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்திருக்கிறார். இத்தனை நாட்களாகவே மதுரோ பதவியிலிருந்து விலகிவிட வேண்டும் என அமெரிக்கா வலியுறுத்தி வந்தது. ஆனால் அப்படி இதுவரை நடக்காமல் இருந்தது. அவர் பதவியிலிருந்து விலக மறுத்துவிட்டார். ஆகவேதான் அமெரிக்கா படிப்படியாக முதலிலே போதைப் பொருட்கள் வியாபாரம் செய்பவர்களுக்கு வெனிசுலா அரசு உதவியாக இருக்கிறது என கடலிலே பல படகுகளை அமெரிக்க படைகள் சுட்டு வீழ்த்தின, குண்டு வீசி நாசப்படுத்தின. இது நடந்து கொண்டிருந்த சமயத்திலேயே அமெரிக்க போர்க்கப்பல்கள் வெனிசுலா கடல் அருகே ரோந்து சென்று கொண்டிருந்தன. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் தற்போது பல இடங்களிலே ஒரே நேரத்தில் தாக்குதல் நடத்தி தலைநகர் கராகஸ் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலே நெருக்கடி நிலையை உண்டாக்கி அந்த சந்தர்ப்பத்திலே அதிபர் மதுரோ மற்றும் அவரது மனைவி இருவரையும் அமெரிக்க படைகள் பிடித்திருக்கின்றன. பிடித்து நாட்டிலிருந்து வெளியே கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் என டொனால்டு டிரம்ப் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் செய்தியாளர் சந்திப்பு நடத்தப் போவதாகவும் இது குறித்த விவரங்களை வெளியிடப் போவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். உலகிலேயே அதிக கச்சா எண்ணெய் சுரங்கங்களை இருப்பை கொண்ட நாடு வெனிசுலா என்பது அனைவரும் அறிந்ததே. அதாவது வளைகுடா நாடுகளில் இருப்பதை விட அதிக எண்ணெய் வெனிசுலாவில் இருக்கிறது என்பது நீண்ட நாட்களாக அறியப்பட்ட உண்மையாகும். அத்தகைய கச்சா எண்ணெய் வியாபாரத்தின் மீது தனது கட்டுப்பாட்டை அழுத்தம் திருத்தமாக கொண்டு வர வேண்டும் என அமெரிக்கா விரும்புகிறது எனவும் அதனால்தான் அமெரிக்கா தற்போது வெனிசுலாவிலே ஆட்சி மாற்றம் உண்டாக்கி கச்சா எண்ணெய் வியாபாரத்தை தன் வசம் வைத்திருக்க விரும்புகிறது எனவும் கருதப்படுகிறது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் விவரங்களை அறிவிக்கும் போது மேலும் பல உண்மைகள் தெரிய வரலாம். திலகவதி, முன்பாக வெனிசுலா நாட்டுக்கும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புக்குமான முரண்பாடுகள் என்ன? அவர் வைத்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் என்ன வெனிசுலா மீது? முக்கியமாக போதைப் பொருட்கள் வெனிசுலாவில் இருந்து அமெரிக்காவுக்கு கடத்தப்படுகிறது எனவும் இதனால் அமெரிக்காவிலே பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் போதைப் பொருள் பழக்கத்துக்கு அடிமையாகிறார்கள் எனவும் போதைப் பொருள் புழக்கத்தை தடுப்பதற்கு வெனிசுலா மீது தாக்குதல் நடத்த வேண்டியது அவசியம் எனவும் தெரிவித்து வந்தார். தென் அமெரிக்க நாடுகளான கொலம்பியா, வெனிசுலா மீது இது போன்ற குற்றச்சாட்டுகள் ஏற்கனவே இருந்து வந்த நிலையில் அதிபர் மதுரோவே போதைப் பொருள் வியாபாரத்துக்கு போதைப் பொருள் கடத்தத்துக்கு உதவியாக இருக்கிறார் என்பது டொனால்டு டிரம்பின் முக்கிய குற்றச்சாட்டாக இருந்தது. இதனால் தான் பல படகுகள் கடலிலேயே அமெரிக்க படைகளால் வீழ்த்தப்பட்டதை நாம் பார்த்தோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தற்போது அடுத்த கட்டமாக இப்படி பெரிய தாக்குதல் நடத்தி ஆட்சி மாற்றம் ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் மதுரோ, வெனிசுலா நாடு ஆகியவை அமெரிக்காவின் கொள்கைகளுக்கு முரண்பாடான கொள்கைகளை கொண்டிருந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. வெனிசுவேலா அரசு சீனா மற்றும் ரஷ்யா ஆகிய நாடுகளுடன் நெருக்கமாக இருந்தது. அமெரிக்காவின் கொள்கைகளுக்கு எதிராக இருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இத்தகைய சூழ்நிலையில் தான் அதிபர் டிரம்ப் இத்தகைய அதிரடியான நடவடிக்கை எடுத்திருக்கிறார். இதன் விளைவுகள் என்ன என்பது போக போக தெரிய வரும். திலகவதி, கிட்டத்தட்ட இப்படி ஒரு நேரடியான தாக்குதலை 1989க்கு பிறகு 35 வருடங்கள் கழித்து அமெரிக்கா ஒரு நாடு மேல நேரடியாக தாக்குதல் நடத்தி இருக்கிறது. அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? வேறொரு நாட்டுக்கு ஆதரவு தந்து அவர்கள் மூலமாக தாக்குதல் நடத்துவதுன்றது நம்ம பார்த்திருக்கோம். நேரடியாக ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் போன்ற ஒரு பலத்த தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். அதிபரையும் நாடு கடத்தி இருக்கிறார்கள். இவ்வளவு தீவிரமாக இருக்க என்ன காரணம்? இதற்கு முக்கியமான ஒரு காரணம் வெனிசுவேலா அமெரிக்காவுக்கு அருகிலேயே அமைந்திருக்கிறது. வட அமெரிக்காவிலே அமெரிக்கா நாடு அமைந்துள்ள சூழலில் தென் அமெரிக்காவிலே வெனிசுவேலா இருக்கிறது, மிகவும் அருகிலேயே இருக்கிறது. மேலும் தென் அமெரிக்க நாடுகள் பலவும் ஒன்றுக்கொன்று ஒத்துழைப்புடன் இருக்கின்றன. கியூபா போன்ற நாடுகளும் அமெரிக்காவுடன் எந்த வகையிலும் ஒத்துழைப்பது கிடையாது. அவர்களுக்கு எதிரான நிலைப்பாடைத்தான் கொண்டிருக்கின்றன. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வெனிசுலா மிகவும் அமெரிக்காவுக்கு அருகாமையிலே இருக்கிறது, தாக்கக்கூடிய அளவில் உள்ளது என்கிற சூழலில் தான் அதிபர் டொனால்டு டிரம்பே இந்த தாக்குதல் நடத்த உத்தரவிட்டு உள்ளார் என்பது தெரிய வந்துள்ளது.
நேரடியாக தாக்குதல் நடத்தி ஆட்சி மாற்றத்தை உண்டாக்க வேண்டும், மதுரோவை பிடிக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இது மிகவும் தெளிவாக அவருடைய உத்தரவின் அடிப்படையிலே நடத்தப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அமெரிக்கா ஈரானிலே சமீபத்தில் குண்டு வீசி தாக்குதல் நடத்தியிருந்தது 2025ஆம் வருடத்திலே. அதே போல நீங்கள் சொன்னது போல இஸ்ரேல் நாடு பல்வேறு தாக்குதல்களை நடத்துவதற்கு அமெரிக்கா உதவிகரமாக இருந்துள்ளது. ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகளிலும் அமெரிக்காவின் நேரடி தாக்குதல்கள் நடைபெற்றுள்ளன. சமீபத்தில் கூட லிபியா நாட்டிலே அமெரிக்கா நேரடியாக தாக்குதல் நடத்தியிருந்தது. அங்கு கிறிஸ்தவர்களுக்கு எதிரான தாக்குதல்கள் நடத்தப்படுகின்றன என்ற காரணத்தை கூறி அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தாக்குதல் நடத்த உத்தரவு. இப்படி அமெரிக்கா பல்வேறு நாடுகளிலே தாக்குதல்களை நடத்தி வரும் நிலையிலே தற்போது வெனிசுலாவிலே நேரடியாகவே களம் இறங்கி ஆட்சி மாற்றத்தை உண்டாக்கும் பணியிலே ஈடுபட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பா வெனிசுலா நாட்டுடைய அதிபர் இப்போ நாடு கடத்தப்பட்டிருக்கிறார். வெனிசுலா நாட்டினை அடுத்து அமெரிக்கா நேரடியாக நிர்வகிக்குமா? அடுத்தது என்ன? தாக்குதல் நடைபெறும் என்பது வெனிசுலா அரசுக்கு ஏற்கனவே தெரிந்ததே. ஆகவேதான் மதுரோ தாக்குதலுக்கு தயாராக இருக்க வேண்டும், மக்களும் சரி படைகளும் சரி எதிர்கொள்ளும் நிலையில் இருக்க வேண்டும் என்றெல்லாம் தெரிவித்திருந்தார். ஆனால் வெனிசுலா என்பது ஒரு சிறிய நாடு. ராணுவ ரீதியாக அமெரிக்காவின் வலிமை பல மடங்கு அதிகம். ஆகவேதான் தற்போது அமெரிக்கா அங்கு நேரடியாக இத்தகைய தாக்குதலை நடத்தி, சர்வதேச ரீதியாக இத்தகைய தாக்குதல் ஏற்றுக்கொள்ளக்கூடியது இல்லை என்றாலும் நேரடியாக தாக்குதல் நடத்தி அங்கு தலைநகரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலே பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. பல்வேறு நகரங்களை இருளிலே மூழ்கடித்திருக்கிறது. அந்த குழப்பத்தை பயன்படுத்தி அமெரிக்கா தனது ஹெலிகாப்டர் மூலமாக அங்கு கமாண்டோ வீரர்களை அனுப்பி அதிபர் மதுரோ மற்றும் அவரது மனைவியை பிடித்திருக்கலாம் என கருதப்படுகிறது. இது தொடர்பான விவரங்களை இன்னும் சற்று நேரத்திலே அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் வெளியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இத்தகைய சூழ்நிலையில் ஒரு புறம் தென் அமெரிக்க நாடுகளிலே கம்யூனிசம் ஆதிக்கம் உள்ளது. அந்த ஆதிக்கம் அமெரிக்காவுக்கு எதிராக உள்ளது. ஆகவே அதை ஒழிக்க வேண்டும் என்கிற எண்ணமும் அமெரிக்காவுக்கு இருக்கிறது. அதே சமயத்திலே வெனிசுலா மூலமாக கச்சா எண்ணெய் வியாபாரத்தில் கணிசமான கட்டுப்பாட்டை அமெரிக்கா தனது கைக்குள் வைத்திருக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இத்தகைய சூழலில்தான் மதுரோவுக்கு பதிலாக அங்கு வேறு ஒரு அரசை அமைத்து, அதாவது அமெரிக்காவுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ஒருவரை அந்த பதவியிலே நியமிக்க ட்ரம்ப் முயற்சி செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே அவர் அங்குள்ள எதிர்க்கட்சி தலைவர்கள் போன்றவர்களுடன் ஏற்கனவே இது போன்ற விஷயங்களை விவாதித்திருப்பார். அதாவது நேரடியாக அல்ல, அமெரிக்க அதிகாரிகள் மூலமாக விவாதித்திருப்பார் என கருதப்படுகிறது. அடுத்த கட்டமாக அமெரிக்கா என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கும் என்பதை விரிவாக ட்ரம்ப் அறிவிப்பார் என்றாலும் அவரது குறிக்கோள் வெனிசுலாவை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது, வெனிசுலாவின் கச்சா எண்ணெய் வியாபாரத்தை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது. அதை தவிர ஏற்கனவே சொன்னது போல போதைப் பொருள் வியாபாரத்தை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளும் எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. திலகவதி, கணபதி, வெனிசுலா அதிபரும் அவருடைய மனைவியும் நாடு கடத்தப்பட்டிருப்பதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தான் இப்ப பதிவிட்டிருக்கிறார். ஆனா வெனிசுலா அரசு தரப்புல இருந்து எதுவும் அதிகாரப்பூர்வமான அது போன்ற எந்த ஒரு தகவலும் இன்னும் வெளியாகவில்லை என்பதாக சொல்லப்படுகிறதே, அது குறித்த விவரம் என்ன? தாக்குதல் நடத்தப்பட்டது என்பதை அவர்கள் உறுதி செய்திருக்கிறார்கள். தாக்குதல் நடத்தப்பட்டதற்கான வீடியோ ஆதாரங்களும் வெளிவந்திருக்கின்றன. வெனிசுலா தலைநகருக்கு மிகவும் அருகிலே பல்வேறு இடங்களிலே பயங்கர வெடிச்சத்தம் மற்றும் அதனால் ஏற்பட்ட தீ ஆகியவை குறித்த தகவல்கள் உறுதி செய்யப்பட்டிருக்கின்றன. அதே போலவே அமெரிக்க ஹெலிகாப்டர்கள் அங்கே பறந்து செல்லும் காட்சிகளும் பதிவாகி இருக்கின்றன. ஆகவே அமெரிக்கா இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்பதற்கான அனைத்து ஆதாரங்களும் இருக்கிறது. டொனால்டு ட்ரம்பே அதை அறிவித்திருக்கிறார். அதே சமயத்தில் அமெரிக்க அதிபர் பிடிபட்டது குறித்து வெனிசுலா எந்த தகவலையும் வெளியிடவில்லை என்று நீங்கள் சொல்வது சரி. இது குறித்த தகவலை இதுவரை ட்ரம்ப் மட்டுமே வெளியிட்டிருக்கிறார். ஏனென்றால் அங்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பது குறித்து அமெரிக்க படைகள் அமெரிக்க அரசுக்கு தகவல் அனுப்பியிருக்கும். அந்த தகவல்கள் அனைத்தும் ட்ரம்ப் வசம் இருக்கும் என எதிர்பார்க்கலாம். ஆகவேதான் தற்போது இவர்கள் போர் கைதிகள் போன்ற
சூழலிலே இருக்கிறார்களா, போர் கைதிகளாக நடத்தப்படுகிறார்களா, எங்கு கொண்டு செல்லப்படுகிறார்கள் போன்ற விவரங்கள் எதையும் இதுவரை ட்ரம்ப் வெளியிடவில்லை. விரைவிலேயே வெளியிடுவார் என எதிர்பார்க்கலாம். திலகவதி, 2013 காலகட்டத்தில் மதுரோ ஆட்சிக்கு பதவிக்கு வருகிறார். அதற்கு முன்பாக இருந்த ஹூகோ சாவஸ் காலகட்டத்திலிருந்து ஒரு பனிப்போர் தான் இருக்கிறது அமெரிக்காவுக்கும் வெனிசுலாவுக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. கிட்டத்தட்ட 25 ஆண்டு காலமாக தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பனிப்போர் இன்றைக்கு ஒரு உச்சம் பெற்று இருக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? அந்த 25 ஆண்டு காலம் இரண்டு அரசுகளுக்கும் இடையிலான உறவு எப்படி இருந்தது? நிச்சயமாக சாவேஸ் காலத்திலிருந்தே அமெரிக்காவில் வெனிசுலா நாட்டுக்கு எதிரான எண்ணங்கள், கொள்கைகள் தொடர்ந்து இருந்து வருகின்றன. சாவேஸ் எந்த அளவுக்கு கம்யூனிசம் மீது உறுதியான பற்று கொண்டிருந்தார் என்பது அனைவருக்குமே தெரியும். அது அமெரிக்காவுக்கு எதிரானது என தொடர்ச்சியாக அமெரிக்க அரசுகள் கருதி வந்தன. அதிபர் ட்ரம்ப் கூட இதற்கு முந்தைய முறை அதிபராக இருந்தபோது வெனிசுலா அரசு கவிழும் நிலை இருந்தது. அந்த சமயத்திலே அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டிருந்தால் அங்குள்ள எண்ணெய் வளம் முழுவதும் அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் வந்திருக்கும் என்றெல்லாம் பல்வேறு சர்ச்சைக்குரிய விஷயங்களை எல்லாம் பேசியிருக்கிறார். அதே சமயத்தில் சோவியத் யூனியன் என்று ரஷ்யா தலைமையிலே வலிமையான அரசு இருந்தபோது கியூபா உள்ளிட்ட நாடுகளுக்கு தொடர்ச்சியாக உதவி அளிக்கப்பட்டது. அதே போல கொலம்பியா, வெனிசுலா ஆகிய நாடுகளுக்கும் உதவி அளிக்கப்பட்டது. தற்போது ரஷ்யா அந்த அளவுக்கு வலிமையாக இல்லாத நிலையில் சைனா பல்வேறு நாடுகளுக்கு மறைமுகமாக உதவி செய்கிறது. அதிலே வெனிசுலா, கியூபா, கொலம்பியா உள்ளிட்ட நாடுகளும் அடக்கம். ஆகவேதான் தென் அமெரிக்காவிலே சீனாவின் ஆதிக்கம், ரஷ்யாவின் ஆதிக்கம் ஆகியவை இருக்கக்கூடாது என்பதை தொடர்ந்து அமெரிக்கா தனது கொள்கையாக வைத்து அந்த நாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. மேலும் சட்டவிரோதமாக அமெரிக்காவிலே குடியேறுபவர்கள் குறிவைக்கப்படுகிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் தற்போது நேரடி தாக்குதலாக இதை அமெரிக்கா நடத்தியிருக்கிறது. இதுவரை மறைமுகமாக நடந்து கொண்டிருந்த தாக்குதல்கள் தற்போது நேரடியாக நடைபெற்றிருக்கிறது.